சென்னை ரிப்பன் மாளிகையில இப்போ அதிகார யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. நெறிமுறைகள் தெரியாம, புரோட்டோகால் புரியாம, புதுசா வந்தவங்க ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு தவிக எம்எல்ஏவை ஓப்பனா சாடி இருக்கிறாங்க சென்னை மேயர் பிரியா. தமிழகத்துல புதிய அரசு பொறுப்பேற்றதுல இருந்து திவிக மற்றும் தவிக இடையே பல இடங்கள்ல மறைமுக பனிப்போர் நடந்துட்டு வருது. இதோட லேட்டஸ்ட் அதிரடி சம்பவமா சென்னை திருவிக நகர் தொகுதி தவேக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். பல்லவி சென்னை மாநகராட்சி உட்பட்ட சில பகுதிகள் ஆய்வு நடத்த முற்பட்டிருக்காங்க. ஆனா மேயர் பிரியா தரப்புல இருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது மட்டும் இல்லாம, புதுசா ஜெயிச்சு வந்திருக்கிற தவிக எம்எல்ஏவுக்கு இன்னும் அரசு நெறிமுறைகளும் புரோட்டோகாலும் ஒழுங்கா தெரியல அப்படின்னு மேயர் பிரியா செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே காரசாரமா விமர்சிச்சிருக்கிறாங்க. நான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, என்னோட தொகுதிக்குள்ள ஆய்வு நடத்த எனக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு தவிக தரப்பும், மாநகராட்சி எல்லைக்குள்ள வரணும்னா மேயரோட புரோட்டோகாலை மதிக்கணும் அப்படின்னு திமுக தரப்பு இப்போ நேருக்கு நேர் மோதிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல சட்டம் என்ன சொல்லுது? அரசு நெறிமுறைப்படி மேயர், எம்எல்ஏ மற்றும் நிர்வாகத்தை கவனிக்கிற ஐஏஎஸ் அதிகாரி ஆகிய மூவர்ல யாருக்கு பவர் அதிகம்? அதிகார வரிசைப்படி யார் முதல் இடத்துல வர்றாங்க? தமிழக அரசியல் களம் இப்போ சென்னை ரிப்பன் மாளிகையை நோக்கி திரும்பி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தவிகவோட திருவிக நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். பல்லவிக்கும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜனுக்கும் இடையில ஒரு கடுமையான அதிகார மோதல் வெடிச்சிருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தவிக எம்எல்ஏ பல்லவி ஆய்வுகள் மேற்கொள்ள முற்பட்ட போது மேயர் பிரியா தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தவிக எம்எல்ஏவுக்கு இன்னும் அரசு நெறிமுறைகளும் புரோட்டோகாலும் ஒழுங்கா தெரியல அப்படின்னு ஓப்பனாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தான் இப்போ சென்னை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திவிக மற்றும் தவிக இடையில ஒரு பெரிய பனிப்போரை உருவாக்கி இருக்கு. இப்போ அதிகார படிநிலை: மேயர், எம்எல்ஏ, ஐஏஎஸ் யார் பெரியவங்க? அரசு புரோட்டோகால் படி மேயர், எம்எல்ஏ மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகிய மூவர்ல யாருக்கு அதிக பவர்? காலவரிசைப்படி யார் முதல்ல வருவாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேயர். அரசு புரோட்டோகால் மற்றும் நெறிமுறைகளின்படி ஒரு மாநகராட்சி எல்லைக்குள்ள மேயர் தான் முதல் குடிமகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ வரிசை படிநிலை பற்றி பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அல்லது மாநகராட்சியில் நடக்கிற அரசு விழாக்களில் புரோட்டோகால் படி அந்த ஊரோட மேயருக்கு தான் முதல் மரியாதை. அங்கே வர்ற எம்எல்ஏ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரை விட மேயரோட இடம் நெறிமுறைப்படி முன்னிலையில் இருக்கும். அதிகார வரம்பு: ஒட்டுமொத்த மாநகராட்சியோட அரசியல் தலைவராக மேயர் செயல்படுறாங்க. ஸோ ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ. மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏவுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரமும் தன்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தும் அதிகாரமும் இருக்கு. வரிசை படிநிலை: மாநில அளவில் அரசாங்கத்தோட வரிசை படிநிலையில் எம்எல்ஏக்கள் முக்கிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அல்லது மாநகராட்சி மன்ற கூட்டங்களில் மேயருக்கு அடுத்தபடியாகவே எம்எல்ஏக்களுக்கான புரோட்டோகால் அமையும். அதிகார வரம்பு பார்க்கலாம். எம்எல்ஏவோட அதிகாரம்ங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ள மட்டுமே செல்லும். சென்னை மாநகராட்சிக்குள்ள பல சட்டமன்ற தொகுதிகள் அடங்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட தொகுதியோட தவிக எம்எல்ஏ ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சிக்கும் தலைவரான மேயரோட நிர்வாக எல்லைக்குள்ள தலையிடும் போது புரோட்டோகால் சிக்கல் எழும்புது. மூணாவதா பார்த்தோம்னா ஐஏஎஸ் அதிகாரி. மக்களால தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள். அரசியல் சாசனத்தின்படி கொள்கைகளை உருவாக்குறவங்கன்னா அதை செயல்படுத்தும் முழு நிர்வாக அதிகாரம் ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான் இருக்குது. வரிசை படிநிலை: புரோட்டோகால்னு சொல்லும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான மேயர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோருக்கு தான் முதல் மரியாதை வழங்கப்படணும். ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு கீழே தான் வருவாங்க. அதிகார வரம்பு: மேயர் அப்படிங்கிறது செரிமோனியல் ஹெட் மட்டும்தான். ஆனால் மாநகராட்சியோட நிதிநிலை, அரசு ஊழியர்கள் இடமாற்றம், திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது போன்ற அத்தனை நிர்வாக மற்றும் நிதி அதிகாரங்களும் மாநகராட்சி ஆணையராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட மட்டும்தான் குவிந்திருக்கும். மரியாதை மற்றும் புரோட்டோகால் படி பார்த்தோன்னா, நகர எல்லைக்குள்ள மேயர் தான் முதலானவங்க. அவருக்கு அடுத்து எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் அதிகாரி. நிஜமான கள அதிகாரம் மற்றும் நிதி அதிகாரம் படி அரசாங்க பணத்தை ஒதுக்கி கையெழுத்து போட்டு
திட்டங்களை செயல்படுத்துகிற உச்சக்கட்ட நிர்வாக அதிகாரம் ஐஏஎஸ் அதிகாரிக்கிட்ட தான் இருக்குது. மேயரோ அல்லது எம்எல்ஏவோ நினச்சாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட கையெழுத்து இல்லாமல் மாநகராட்சி நிதியை நேரடியாக பயன்படுத்த முடியாது. மேயர் பிரியா சுட்டிக்காட்டுவது இதுதான். சென்னை மாநகராட்சி என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற உள்ளாட்சி அமைப்பு. அதன் கீழ் வரும் வார்டுகளில் எந்த ஒரு திட்டத்தையோ அல்லது ஆய்வையோ மேற்கொள்ளணும் அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அதன் தலைவரான மேயருக்கும் முறைப்படி தகவல் தெரிவித்திருக்கணும். அதை விடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னிச்சையாக மாநகராட்சி எல்லைக்குள்ள ஆய்வு நடத்த புரோட்டோகால் படி அனுமதி கிடையாது. இந்த நிர்வாக நெறிமுறை தெரியாம தவிக எம்எல்ஏ பல்லவி செயல்படுறாங்க அப்படிங்கிறதா மேயர் பிரியாவோட தற்போதைய வாதமா இருக்கு.